என்னடா எல்லாம் ஏற்படா? எது நடந்தாலும் அதுக்கு நான் தானே, அது எப்படிப்பா? அப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்ன முடிவு நாடுங்க, அதை நான் தலையிட மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். மா ம் டேய் நீ சும்மா இருடா. எதை விட்டு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கு. விடாமா. தலைக்கு மேல வளர்ந்த 2 பசங்க இருக்கும்போது மருமக பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுக்கு அப்படி என்னடா அவசியம்? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்னே எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். மாமா தான் கேட்காம பத்திரம் பண்ணாரு. மாமா, மீனாட்சி அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னைக்கும் சொத்துக்காக ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனா அக்கா, அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம்ல ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வந்திருக்கோன்னு. அப்ப கூட நீங்க கையெழுத்து போடாம வந்திருக்கலாம்ல. அவரு குடும்பத்துல இருக்கிற மூத்தவர். அதுவும் தகப்பனுக்கு சமமா இருக்கிற மாமனாரோட பேச்ச மீற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவ கிடையாது. மாமா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதான் நான் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை. இது நம்ம வீடு. நம்ம வீட்டை இன்னொருத்தர் பேர்ல எழுதி வைக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இங்க பாரு, இது என் சுய சம்பாத்தியம். என் உழைப்புல சம்பாரிச்ச சொத்து இது. அதை யார் பேருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சார் சார் ஒரு நிமிஷம் சார், உங்களை செக் பண்ணணும் சார். சார் உங்களை செக் பண்ணிடுறேன் சார். எதுக்கு? வெற்றி சார் தான் எல்லாரையும் செக் பண்ண சொன்னார். இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள போறதுக்கு நீ என்ன செக் பண்ணுவியா? சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். முடியாது. என்ன பண்ணுவ? சார் ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது தான் சார். கம்ப்ளீட்டாக எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க சார். யார் வீட்டுக்கு யாரை செக் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க நீ? உங்க எம்எல்ஏ என்ன வாசல்ல நிக்க வச்சு அவமானப்படுத்த சொல்லியிருக்காங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பாரு, நான் யாருன்னு தெரியும்ல. அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஐஜி கிட்ட பேசட்டுமா? சார் நீங்கள் யாருக்கிட்ட வேணுனாலும் பேசுங்க சார். எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சு தான் சார் ஆகணும். கான்ஸ்டபிள் சார் செக் பண்ணுங்க. சரிங்க சார். யோ யோ விடியா விடியா. சார் எதனால டென்ஷனா பேசுறீங்க? அவரு முன்னாள் மந்திரி சார். அவர்கிட்ட நீங்க இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? மேடம், இல்லீகலாக கன்று வச்சிருந்தா யாரா இருந்தாலும் என்கொயரி பண்ணி தான் ஆகணும் மேடம். அதான் எங்களுடைய கடமை. சார், எங்க அப்பா இத்தனை வருஷமா கன் வச்சிருக்காரு, ரெனியூ பண்ணல. அதுக்கு என்ன சார் இப்ப? சார் கன்னு ரெனுவல் பண்ணலங்கிறது தான் பிரச்சனையே. சரி, அதுக்காக இவரை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றது எந்த விதத்தில் நியாயம்? சார், அவரால் எந்த ஆபத்து யாருக்கும் கிடையாது. தயவு செஞ்சு இப்படிலாம் நடந்துக்காதீங்க. இல்லை சார், எங்களால் இதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது சார். சார் என்கொயரி பண்ணி ஆகணும் சார். ஓஹோ, என்கொயரி பண்ணுவ, அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ண கையில விலங்க மாட்டி ஸ்டேஷன் கூட்டிட்டு போவ, அப்படிதானே? அதானே உங்க எம்எல்ஏவோட பிளானு? இல்லை சார். இந்த பாரு, என் மேல கைய வச்சேன்னு வை, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரமூர்த்தி யாருன்னு உனக்கு தெரியும். இது வரைக்கும் இந்த தொகுதியில எத்தனை வாட்டி நான் தோத்திருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். என்னை எதிர்த்து ஜெயிச்ச எந்த எம்எல்ஏவாவது என்னை இப்படி அவமானப்படுத்திருக்கானா? இதெல்லாம் நான் கண்டும் காணாம இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல, அந்த அளவுக்கு நான் ஒன்னும் மானங்கெட்டு போகல. அரசியல் ரத்தம் இன்னும் என் உடம்புல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. திரும்ப பழைய ஈஸ்வரமூர்த்தியா வருவேன், ஜெயிப்பேன், மந்திரி ஆவேன். இந்த பாரு, நான் ஆவலனாலும் தோ என் மருமக அவளை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குவேன். அப்பா அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. அப்பா, உங்க மேல எனக்கும் மரியாதை இருக்கு, துளசிக்கும் மரியாதை இருக்கு. உங்களை அப்படிலாம் நினைக்கலப்பா. அப்பா, எலெக்ஷன்ல போட்டி போட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு மேல குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வேணாப்பா. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க?
நாங்கள் ஏதாவது பண்ணுறது தப்பாக இருக்கா? நாங்கள் ஏதாவது மாற்றிக்கணுமா? நாங்கள் விட்டு கொடுக்கறது கூட நாங்கள் தயாராக இருக்கோம்ப்பா. ஓ நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? எதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ஏய் நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா, இனிமே இந்த வீட்ல நீ இருக்க கூடாது, வெளியே போடா. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏய் சுமாரு, இது ஈஸ்வரமூர்த்தியோட முடிவு. நான் எடுக்கிற முடிவு என்னவா இருந்தாலும் அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு ஆகணும். மீறி பேசுனீங்க யாரையும் விட மாட்டேன். ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாம் இருக்குல்ல? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. ஏங்க ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? டேய் வெற்றி, வெற்றி சொன்னா கேளுடா. வெற்றி. இல்லடா வெற்றி, விடுமா, வாடா நான் பேசுறேன் வாடா. விடுன்னு சொல்கிறேன். டேய் நான் சொல்றத கேளுடா. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இப்பதான் அவங்க தனி கொடுத்தனம் போய் இருந்தாங்க. அவங்கள அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி நான் திரும்பி கூட்டிட்டு வந்தேங்க. அவனை போய் திருப்பி கிளம்புங்கிறீங்களேங்க. இதுல என்னங்க உங்களுக்கு லாபம்? விடுமா, அவர் சொல்லிட்டார்ல, நீ விடு. டேய் டேய் டேய், டேய் இருடா, அவரு ஏதோ கோவத்துல பேசுறாரு. நான் ஒண்ணும் கோவத்துல எல்லாம் பேசல, உண்மையாவே சொல்றேன். அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. ஏங்க இது அவனோட வீடு, அவன் இங்கதான் இருப்பான். இது அவனோட வீடு, இது என் வீடு. அப்பா. ஒவ்வொரு செங்கல்லையும் என் உழைப்பும் என் பணமும் இருக்கு. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அவனுக்கு இந்த வீட்ல இனிமே இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அப்பனா அவன் இல்லாத வீட்ல நானும் இருக்க மாட்டேன். நல்ல முடிவு. அப்ப நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்பா, வாங்க. அக்கா உள்ள வா. மாமா வாங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அத்தை, உட்காருங்க. யார் அஞ்சலி? அம்மா. அடடே வாங்க அண்ணா. வாங்க வாங்க சம்பந்தி. வணக்கம் வாங்க வாங்க வாங்க. உட்காருக்கா. உட்காருங்க. நிக்கிறீங்களே உட்காருங்க. செல்லோ சாப்பிட்டியா? என்ன சம்பந்தி, இப்பதான் எங்க வீட்டுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சதா? எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டிருக்கேன். அம்மா, சியா குட்டி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி எல்லாம் உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு ஐயோ, இருக்க. சரி இல்ல. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நினைச்சிட்டு பாட்டி, இனிமே நாங்க இங்கதான் தங்க போறோம். ஏன்னா தாத்தா எல்லாரையும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க.